வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. ஸோ அற்புதமான லொக்கேஷனில் அற்புதமான ஃபோனோட நம்ம சந்திக்கிறோம். வேறு எதுவும் இல்லை, பிக்சல். நான் கைடிக்கிறேன். எப்படி பார்த்தீங்களா, அது வந்து ரைமிங்காக டைமிங்கில் பண்ணலான்னு சொல்லி தான் அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கையில் இருக்க வந்து பிக்சல் 8, பிக்சல் 8ஓட ரிவ்யூ தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் பிக்சல் 8 ரிவ்யூவை நாங்கள் எதில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்சல் 8 ப்ரோ, அதுவும் 4Kல தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்லேருந்து ஆக்சுவலாக ஆடியோ குவாலிட்டி நான் எப்பயுமே கேட்பேன்டா, பட் இன்றைக்கி அதுக்கு மட்டும் கேட்க முடியாதா? அதான் எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று மாட்டி விட்டீங்களே. ஸோ மற்றபடி சார்ஜ் தாங்குதா இல்லையா அப்படின்ட்டு நம்ம இதில் தெரிஞ்சிடும். ஏன்னா அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது? 26 இருக்குது. 26 குறைஞ்சிருக்கு. இப்போ அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இருந்தாலும் பைப்பில் தாங்குறானா, ஹீட்டை தாங்குறானான்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஓப்பனான ஒரு என்வரான்மெண்ட்டில் இருக்கும், நல்லாவே சூடாக தான் இருக்குது. பார்ப்போம். ஸோ பிக்சல் 8ஓட ரிவ்யூ கரெக்டாக, பிக்சல் 8ஓட ரிவ்யூ. ஏன்னா நான் 7 யூஸ் பண்ணியிருக்கேன், 8 யூஸ் பண்ணியிருக்கேன். சிவா வந்து 8 யூஸ் பண்ணியிருக்காரு. 7 நீங்கள் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், 7 வந்து ஒரு டெய்லி டிரைவர். எனக்கு பிடிச்சது என்னன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. டிஸ்பிளேலேருந்தே வருவோமே. ஓகே, டிஸ்பிளே வந்து இதுலேருந்து இதுக்கு அப்கிரேடு, வேறு லெவல் அப்கிரேடு. ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் அப்கிரேடு, பிரைட்னஸ் அப்கிரேடு எல்லாமே வந்து 2000 நிட்ஸ் வரைக்கும் இந்த வாட்டி போயிருக்காங்க. நார்மல் பிரைட்னஸே வந்து 1000 நிட்ஸ் வரைக்கும் போயிருக்காங்களா. சூப்பராக இருக்குது. ஹை பிரைட்னஸ் மோட் இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. தான் ஃபோன் நல்லா இருக்குது. இதோட இந்த வீடியோ பிடிக்கிறது இல்லை, நிஜமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா காம்பேக்ட்னஸ் பாரு, இப்போ அதோட இது காம்பேக்ட் ஆகிடுச்சு. 120 Hz இருக்கு. 120 Hz, ஆமா. 90 ல இருந்து 120 வந்து இவங்க 120க்கு மூவ் ஆயிட்டாங்க. என்ன பிரைட்டா இருக்குடா, பார்த்தாலே தெரியும் கண்டிப்பா. சரியான ஒரு டிவைஸ். ஸோ பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல உனக்கு வாட்ஸா எந்த டிஃபரன்ஸ் நீ ஃபீல் பண்ண? எனக்கு வந்து இது பிடிக்கிறதுக்கும் அது பிடிக்கிறதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ ரவுண்டட் கார்னர்ஸ் இதெல்லாமே இருக்கிறதுனால பில்டு குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது, வேறு லெவல். ஸோ ஒரு பக்கா பில்டு. எனக்கு இந்த ஃப்ரேம் மேட்சிங் கலர்ஸும் நல்லா இருக்குடா. என்னதான் இது வந்து ஒரு மாதிரி பிங்க் மாதிரி இருந்தாலும், பிரான்ஸு பிங்க் அப்படின்னாலும் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கேன். அந்த கலர் வந்து அந்த ஆனால் இந்த டஸ்ட்டு ஒட்டுறது இதில் நிறையா கொஞ்சம் ஒட்டுது, அதுலேயும் கொஞ்சம் ஒட்டுது. ஸோ லைட் கலர்னால அந்த அளவுக்கு தெரில. நீங்கள் டார்க் கலர்ஸ் ஏதாவது வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக தெரியும். அது கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். ஆனால் நல்லா இருக்கு. பண்ண ஒரு வழியே இல்லையா? அதை ஃபிக்ஸ் பண்ணணுன்னே இவங்க என்ன பண்ணணும்னா, கம்ப்ளீட் ஷார்ப்னஸ் விடாமல் கொஞ்சம் கர்வ்டாக விட்டுருந்தாங்கன்னா அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏஸ்தட்டிக் வந்து எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு குரூப்பில் போட்டிருக்கு. ஓகே, ஸோ சார் வேல்யூ எப்பயுமே நம்ம பார்ப்போம்ல. வாட்ஸ் சார் அந்த வேல்யூ என்ன சார் அப்படின்னா, ஸ்டார் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்போம். ஆமாம், இருந்தாலும் 1 அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாடா, கரெக்டாக 1. ஹெட் வந்து 1, பாடி வந்து 0.98. ஓகே, சரி. இப்போது பில்டு குவாலிட்டி பற்றி சொல்லிட்டோம். டிஸ்பிளே சூப்பராக தான் இருக்குது. மல்டிமீடியாவாக இருக்கட்டும், எல்லா கண்டென்ட் இதில் ஷூட் பண்ணது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக திக்கராக இருக்குது. ஆமாம், ஸோ 8.9 mm திக்னஸ் போட்டிருக்கு. வெயிட் வந்து 187 கிராம்ஸ் இருக்குது. ஸோ 8 கிராம்ஸ் வந்து லைட்டர். இதை கம்பேர் பண்ணும்போது 8 கிராம்ஸ் லைட்டர். ஆமாம், உண்மைதான். இல்லை இது லைட், எனக்கு வெயிட் ஒரு ஃபீலாகவே இல்லையே அப்படின்னு சொல்ல ஸ்க்ரீன் சைஸ்னால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், இது 6.1 தானே. 6.1 2 6.1 2 6.2 கிட்ட இருக்குது. ஆனால் ஃபார்ம் ஃபேக்டர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போது இதெல்லாம் வந்து 5.7 தான். அது பக்கத்தில் வச்சா கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் பெருசு, கொஞ்சம் தான், ரொம்ப மில்லிமீட்டர்ஸில். பெசல்ஸ்னால கொஞ்சம் மினிமல் பெசல்ஸாக இருக்குது. கொஞ்சம் சிமெட்ரிக்காகவும் ஃபீல் ஆகுது ஓரளவுக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் சாட்டிஸ்ஃபேக்டரியான டிவைஸ் தான். டிசைன் ஆஸ்பெக்டில் as well as டிஸ்பிளே இந்த மாதிரியான ஏரியாவில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தா, இந்த எதோ சொல்லுவீடா, பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் அது முக்கியமாக வந்து இந்த Tensor G3 அதில் ஹீட்டிங் வந்து எனக்கு ஃபீலே ஆகலை. வச்சு உனக்கு? எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. எப்போ? நார்மல் இப்போ இந்த மாதிரி வெயில் வந்துச்சா, வெயிலில் யூஸ் பண்ணும்போது, அதில் வந்து டேட்டா யூஸ் பண்ணும்போது, வெயிலே வந்து டேட்டா ஓகே. இப்போ நீங்கள் மேப்ஸ்லாம் போகிறீங்க, இப்போ வண்டியில் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கீங்க, மேப்ஸ் போட்டு 5G ஆன் ஆகி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து ஹீட்டிங் தெரியும். ஹீட்டிங் ஃபார் ஷூர். அந்த ஆனால் வார்னிங்லாம் வரல. இதில் எனக்கு வார்னிங் வந்துச்சு. இதில் வார்னிங்லாம் வரல. 7ல் வந்து எனக்கு வார்னிங்கே வந்துச்சு, ஓவர் ஹீட்டிங் அப்படின்ட்டு வார்னிங். கேமராவெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, ஃபோனை முடிஞ்சா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும். இப்போ ஃப்ளாஷ் யூஸ் பண்ணாத, கேமராவில் ஃப்ளாஷ் யூஸ் பண்ண முடியாது, ஹாட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும். பட் இதில் வந்து நான் அந்த அளவுக்கு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல. 25 நிமிஷத்துக்கு தொடர்ந்து நான் 4K வீடியோலாம் எடுத்தேன் இதில் பிக்சல் 8ல். ஸோ ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் ஃபோன் எப்பயுமே வார்மாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. அந்த விதத்துலையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ டேட்டா ஆனில் இருக்குது, பேக்கெட்டில் வச்சிருக்கீங்கன்னு வைங்களா, அதுவும் கேஸ் போட்டுலாம் வச்சிருந்தீங்கன்னா சுத்தமாக தெரியாது. வாட்ஸ்அப் அந்த மாதிரி இப்போ அவுட்டோரில் நீங்கள் வந்து இப்போ 5G டேட்டா ஆனில் இருக்குது, நீங்கள் வந்து மேப் பார்க்குறீங்க, இல்லாட்டி வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வார்ம்னஸ் அப்படியே அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி அவன் தான் சொல்லிட்டானே, அதுதான் அந்த வார்னிங்கே கொடுக்க மாட்டேங்குது. வார்னிங் கொடுக்குற அளவுக்கு இதை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணலையான்னு எனக்கு டவுட்டு. பட் 25 நிமிஷம் தொடர்ந்து நான் வந்து இந்த மாதிரி அவுட்டோரில் தான் எடுத்தேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக ஃபீல் ஆகுது, இம்ப்ரூவ்மெண்ட்.
மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எனக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லைங்க. பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ நானும் பார்க்கல வச்சா பார்க்க போனது ரொம்ப ஸ்மூத்தாக ஜிபியே போதும்னு தான் நினைக்கிறேன். இல்லை இது ஸ்மூத்தாகவும் இருக்குது பார்த்தியா. இதுக்கு முன்னாடி இந்த பிக்சலே ஸ்மூத்து தான், ஆனால் அதோட இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருந்தது. 8GB ரேமே போதும்னு நினைக்கிறேன். 12GB தேவையே இல்லை. ரொம்ப ஆப்ஸ் எதாவது க்ளோஸ் ஆச்சா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணும்போது? கேம் மட்டும் க்ளோஸ் ஆச்சுரா. அதுவும் வந்து எப்படின்னா ஒரு 10 ஆப்புக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது, இல்லை 10 கூட வேணாம், ஓவராக கூட சொல்ல வேணாம், ஒரு 5 ஆப்புங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பீச் பக்கி மாதிரி ஒரு கேம் ஆடுறேன், அப்படியே டெலிகிராம் போகிறேன், அப்படியே டெலிகிராம்லேருந்து ட்விட்டர் போகிறேன், அப்படியே அங்கேருந்து யூடியூப் போகிறேன், அப்படியே யூடியூப் மியூசிக் ப்ளே ஆகுது, திரும்ப கேம் ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட்லேருந்து வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அந்த ஏரியாவில். மேபி இவங்க பேட்டரிக்காகவும் ப்ளஸ் ஹீட் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சு இதை பண்ணாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. பட் மற்றபடி வந்து இப்போ நான் கேம் கண்டினியூஸாக ஆடுறேன் போது எனக்கு பிரச்சனை இல்லை. கேம்லேருந்து ஒரு ஆப்புக்கு போயிட்டு திரும்ப கேமுக்கு வந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு மல்டிபிள் ஆப்புக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன்னா வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஸோ அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பட் டென்சார் G3 வந்து கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்குது. மேபி பிக்சல் 10லேருந்து வந்து TSMC வந்துருச்சுன்னா அது விறுமாண்டி தான் முடிச்சுட்ருவாங்க. ஓகே சரி, இப்போது நார்மலாக வந்து மல்டிமீடியா ஆஸ்பெக்ட்டை பற்றி நம்ம பேசியிருந்தோம்ல வச்சா, நீ எப்படியும் ப்ளூடூத் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்ப, அப்புறம் நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்டில் யோசிக்கும் போது இந்த மாடம் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஸோ அதெல்லாம் 5300i அதோட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடம் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குதான். ஸோ நார்மலாக ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் வந்து ஒய்ஃபை ரேஞ்சு, ஸோ இப்போ வந்து எப்பயுமே வந்து 5G கிடைக்காது, 4G ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு 4G தான் கிடைச்சது. உங்களுக்கு எப்படி? எனக்கு 5G வந்து ரொம்ப ரேர். இதோ இந்த மாதிரி இந்த ஏரியாலலாம் 5G கிடைக்கும். இங்கே கிடைக்குது, ஏன்னா இங்கே பாப்புலேஷனும் கொஞ்சம் கம்மி, எல்லாமே நிறைய ஹைட் வேறு கொஞ்சம் அதிகம். ஆமாம், அந்த மாதிரி இதில் வந்து 5G கிடைக்கும். நீ ரொம்ப கன்ஜஸ்டான ஏரியாஸு, இப்போ வீட்டுக்குள்ளே எல்லாம் போனால் இந்த மாதிரிலாம் இருந்தால் 4G தான் வந்து கண்ணு கூசுதுரா. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது 5G வர மாட்டேங்குது, 5G ஃபார் ஷூர் வர மாட்டேங்குது. LTE+ எனக்கு ரேராக தான் வந்துச்சு. 4G எப்பயுமே இருக்கும், 4G LTE+ வந்து கொஞ்சம் ரேரு. இன்னொன்று என்னென்னா, நான் பிக்சல் டிவைசஸுங்க அதில் நான் ஹாட்ஸ்பாட்டுங்கிற ஒரு விஷயம் ட்ரை பண்ணாலே வெறுத்து போயிட்டேன். அதே இடத்துல சாம்சங் டிவைஸ் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்குறேன், MI டிவைஸ் ஒன்று யூஸ் பண்ணுறேன், ஐஃபோன் கூட கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது ஹாட்ஸ்பாட் ஆஸ்பெக்டில் போகும்போது இந்த மாதிரி இண்டோர்ஸில். பட் இந்த MI, OnePlus, சாம்சங்கு, அதுவும் இந்த Gen 2 பேஸ்டு டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் இருக்குது. அதே இடத்துல 5G வருதுடா, அதே லொக்கேஷனில் 5G வருது. இதில் பார்த்தா 4G தான் வருது, அதுவும் பார்த்தீங்கன்னா இது 2G மாதிரி வருது. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அது இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். கால்ஸுக்கு பிரச்சனை இல்லை. கால் ட்ராப் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அகைன் நெட்வொர்க் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இண்டோர்ஸில் மொக்கையாக இருக்கும்போது கால் ட்ராப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படின்னா கால் கம்ப்ளீட்டாக வராமல் ஒருத்தர் கால் பண்ண உங்களுக்கு ட்ரை பண்ணாரு, அந்த மாதிரி நிலமை வரல. பட் வந்த கால் அட்டன் பண்ணி பேசினா சரியாக கேட்கலன்றாங்க, அது கடுப்பாக இருந்தது. கால்ஸ் வந்துடுது, பட் அட்டன் பண்ணி பேசினா என்னடா கிராக் ஆகுது, எங்கடா இருக்க, வீட்டுக்குள்ளே இருக்கேன், கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து எல்லா பிக்சல் டிவைஸ்லையும் நான் தள்ளப்படுறேன். அப்புறம் இப்போ கேமராடா எப்படி இருந்தது? கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இது GN1 இல்லை, GNX இந்த புது சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பிக்சல் 7ஓட வந்து இதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னொரு 50 MP இருந்தாலும் என்ன இன்னொரு இல்லை, அது விக்கியை கூப்பிட்டு டே ஃபோனில் ஏதாவது பிரச்சனையா இல்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்டா, நாங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம் ப்ரோ. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கேமராவை க்ளோஸ் பண்ணிட்டு அது பாட்டுக்கு படுத்து தூங்க போயிடுச்சுன்னா அதுக்காக தான் கேட்டுக்கிட்டேன், மற்றபடி வரதும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ GNX அல்ட்ரா வைட் கொஞ்சம் பெட்டர் ஆக்கியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மேக்ரோ ஆப்ஷன் ஏதாவது கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். இதில் மேக்ரோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. பட்ஸே எனக்கு பிடிக்கல சீரியஸாக. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிரைமரி சென்சாரில் 2x போயிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். அதான் அதை நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ எல்லாருமே வந்து டெலிஃபோட்டோவில் மேக்ரோ அப்படின்னு தான் எல்லாரும் வேறு லெவலில் போயிட்டு இருக்காங்க. டெலிஃபோட்டோவே கிடையாது, அல்ட்ரா மேக்ரோ, டெலி மேக்ரோ இந்த மாதிரி இருக்கிறதே வந்து 2 கேமரா தான். ஸோ டெலிஃபோட்டோ வேணும்னா நீங்கள் 1 லட்ச ரூபா குறைஞ்சது ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ரோ மாடல் ஆக்சுவலாக இது ஒரு லாஜிக்கான விஷயம் தான். இப்போ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையுமா? இப்போ நீங்கள் ப்ரோக்கு போயிடுறீங்கன்னு வைங்களேன். ஏன்னா இப்போ S23ல உங்களுக்கு டெலிஃபோட்டோ இருக்கு. S23ல இருக்கு, கரெக்டு. இதுவும் இதே பிரைஸ், இதோட கம்மியாக வேற இருக்கு பிரைஸ். சரி கரெக்டா. ஆனால் S23யே டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி, அதை டிஃபீட் பண்ணுற மாதிரி பிக்சல் 8 கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? 2 விஷயம் இருக்குன்னே சொல்லலாம். ஒன்று டிஸ்பிளே, ரெண்டாவது பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப் வந்து சீரியஸாகவே வந்து S23 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். S23 யூஸ் பண்ணிட்டு பிக்சல் 8 வரும்போது எனக்கு சீரியஸாகவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆச்சு. பேட்டரி லைஃப் உனக்கே எப்படி இருந்தது? பேட்டரி லைஃப் எப்படி இருந்தது சொல்லு. அதிசயமாக இருந்தது. பிக்சல் டிவைஸ் தான் யூஸ் பண்ணுறேன்ற அதிசயத்தை நான் ஃபீல் பண்ணேன் பிக்சல் 8 சீரிஸில். ஆனால் 7 Pro 8 Pro உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. ஆனால் 7 to 8 வந்து எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. Android 14 கூட இருக்கலாம், ஏன்னா இதில் Android 14 வந்த அப்புறம் இதுவும் மாறிடுச்சு, இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அது ப்ரிஃபரன்ஸ் பேஸ்ட் ஆன் சாஃப்ட்வேர் கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 15ல் இன்னும் பெட்டராக கூட ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம சொல்லலாம். இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ், விக்டர்ஸ் என்ன சொன்னாலும் சரி, ப்ரொடெக்ஷன் செம்மையாக இருந்தது பார்த்தியா? ஸ்க்ராட்ச் ஆகல.
அது வந்து வட்சன் கண்டிப்பா சொல்லுவான். நான் ஏன்னா விக்டஸ் 2 இல்ல, விக்டஸ் தான். இது ப்ரோக்கு மட்டும் தான் விக்டஸ் 2 போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து விக்டஸ். ஆனா வட்சன் இது வந்து தெளிவாவே சொல்லுவான். காரணம் என்னன்னா அவன் 15 ப்ளஸும் யூஸ் பண்ணான். ஐஃபோன் 15 ப்ளஸ். ஐஃபோன் 15 ப்ளஸ்ல ஃபுல்லா ஸ்க்ராட்ச் தான் ஆச்சு. ஸ்க்ரீனே வந்து ஸ்க்ராட்ச் ஆச்சு. செராமிக் ஷீல்ட். அதே சிச்சுவேஷனில். ஸோ அது ஒரு பாயிண்ட் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சார்ஜிங் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த 30 வாட் 33 வாட் 22 வாட் எந்த கதை சொன்னாலும் சரி அது ஒரு கணக்கில் வந்து சார்ஜ் ஏறும். ரீசனபிளி ஓகேன்ற மாதிரி இருந்தது எனக்கு. நான் அந்த அசஸோட சார்ஜர் யூஸ் பண்ணி பார்த்தேன் வச்சா அந்த 30 வாட் 33 வாட் ஒன்று இருக்குமே. சார்ஜிங் கண்டிப்பாக எங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம். அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா. அதில் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார்ஜிங் எவ்வளோ நேரத்தில் ஆச்சு அப்படின்ட்டு. இப்போ பேட்டரி வந்து 4575 mAh பேட்டரி ஓகேயா. பிக்சல் 7ல் வந்து 4355 தான் இருந்துச்சு. சார்ஜிங் வந்து 30 வாட் சார்ஜிங் இருக்குது, ஆனால் 27 வாட்டில் வந்து சார்ஜ் ஆகும் ஓகேயா. ஸோ 35 மினிட்ஸில் வந்து எனக்கு 50% ஆச்சு. 90% வந்து ஒரு 1 ஹவர் கிட்டத்தட்ட 1 ஹவரில் ஆச்சு. இன்னும் நெக்ஸ்ட்டு 10% 90 to வந்து 100%க்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோதான் வந்து ஆச்சு. ஓகே. ஸோ 1 hour 15 மினிட்ஸில் வந்து 100% ஆச்சு. இதே பிக்சல் 7 இருந்துச்சுன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் ஆகாது. 21 வாட் அவ்வளோதான் ஆகும். ஸோ அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் இது வந்து ஒரு half an hour 20 to half an hour வந்து டிஃபரன்ஸ் இருக்குது அதுக்கும் இதுக்கும் 100% சார்ஜ். ஸோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. மற்றவங்கன்னா இப்போ எப்படின்னா 60 வாட் 65 வாட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன் 45 வாட் கொடுக்குறாங்க அதுவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. 45 வாட் சாம்சங்கோட 45 S23 இல்லை தான், ஆனாலும் 45 வாட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இது வந்து கன்சிடரபிளி இப்போ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னும் போது கொஞ்சம் சார்ஜிங் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது ஃபீல் ஆனாலும் பழைய பிக்சல்ஸோட இது ஃபாஸ்ட்டாக இருக்குது. சார்ஜிங் அதே மாதிரி எப்படின்னா பேட்டரி ட்ரெயின் ஆகிறதும் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அதை தவிர வயர்லெஸ் சார்ஜிங் வந்து அதே 18 வாட் தான் இருக்குது, எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் ஆகும், கண்டிப்பாக ஸ்லோவாக தான் ஆகும். அதே மாதிரி ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா பவர் ஷேரிங் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்க. ஸோ ஆண்ட்ராய்டை பற்றி பேசுவோம். ஆண்ட்ராய்டு 14ல் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. புதுசாக வந்து அந்த அடாப்டிவ் வால்பேப்பர் இருக்குது, ஆடியோ விசார்ட் அது இதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ப்ரோ மோடும் கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல? ஏன் பண்ணுறாங்க? ப்ரோ மோட் மட்டுமா? சினிமேட்டிக் வீடியோ இன்னும் கூட 1080p தான் கொடுக்குறாங்க. அந்த HDRலாம் அது விட்டு தள்ளுங்க, அது வெப்புக்கு போகுது, கிளவுட் போகிற HDR, நைட் HDR, சினிமேட்டிக்கு. ஏன் அந்த அதான்டா பிளர் வீடியோ வந்து ஆப்ஷன் ரியர் கேமராக்கு மட்டும் கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட் கேமரா கொடுத்து என்ன குறைஞ்சி போகிறாங்கன்னு தெரியல, அதுவும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓவராலாக பார்க்க போனால் ஆஸ் அ பேக்கேஜ் வந்து நல்ல டிவைஸ் தான், டவுட் இல்லை. 7 வருஷம் அப்டேட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்ட்ராய்ட் 14லேருந்து இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எங்கேயோ போகுது 21 தெய்வமே 7 வருஷத்துக்கு அப்டேட் 2030 வரைக்கும் அப்டேட் வருங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது எப்படி கூகுள் ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் கூகுள் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கான பார்ட்ஸ் வந்து ஃபார் ஷூர் 7 இயர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பெரிய விஷயம். இது எல்லா ப்ராமிஸையும் அவங்க கீப் அப் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர்க்கணும் சலுக்கும் அங்கங்கே அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்து அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கல வாட்ஸா இது இருக்குது, அன்லிமிட்டட் ஃபோட்டோ அப்லோடுன்னு வாங்க, பார்த்தா டப்புன்னு கட் பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் யூடியூப்பில் வந்து ப்ளே மியூசிக்னு ஒன்று இருந்தது, பட்டுன்னு அதை தூக்கி விட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் போகும் போது இவங்க கொடுத்த வாக்குறுதியும் வரும் போகும்னு ஆகிடக்கூடாது. அது ஒன்று யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஓவரால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னால் உனக்கு என்ன தோணுது? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எனக்கு ப்ரோஸாக இருந்தது வந்து அப்டேட்ஸு, டிஸ்பிளே, கேமரா, அப்புறம் பர்ஃபார்மன்ஸு, ஐபி ரேட்டிங்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. அது தூக்காமல் எதுவுமே IP68 ரேட்டிங்ஸ் அதெல்லாம் இருக்குது ப்ரோஸு. கான்ஸ் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ், கேமிங் ஆடும்போது மெயினாக வந்து கேமர்ஸ்க்குலாம் வந்து இது செட் ஆகாது, கண்டிப்பாக ஹீட் ஆகும். கேமர்ஸ்க்கு பிக்சல் கிடையாது. அது தவிர சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ப்ரோ மோடு, இது HDR வீடியோ பூஸ்ட்டு, ஜூம் என்ஹான்ஸு இதெல்லாம் வந்து ப்ரோ மாடல் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ பிக்சல் 8ல் வந்து இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நிறைய இருக்குது. கரெக்ட் தான். ஸோ இந்த காம்ப்ரமைஸ்னால இப்போ 8 ப்ரோக்கும் இப்போ 8க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் ரியல் டைமில் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. பெரிஸ்கோப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8 ப்ரோ போகணும். எல்லா பர்ஃபெக்ஷனையுமே நம்ம நுணுக்கமாக அப்படி அதை கவனித்து நம்ம நோட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அந்தளவுக்கு கிடையாது. 8 ப்ரோ வச்சிருக்கிற ஒருத்தர் பக்கத்தில் போய்ட்டு நீங்கள் 8 யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். அதுவும் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக அந்த விஷயங்கள் இப்போ ஸ்பீக்கர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் செம்ம லவுடாக இருக்குது சார். ஆனால் கிளாரிட்டி ஆஸ்பெக்டில் போனால் 100% வால்யூம் போகும்போது கொஞ்சம் ப்ரோவில் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸையும் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த டிஃபரன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. பட் இந்த சின்ன டிஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு 30,000-40,000 செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு 12,000 ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஒரு 3 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம். நீங்கள் வந்து பிக்சல் 8 வாங்கிக்கலாம். ஸோ அது யோசிக்க வேண்டிய ஒரு ஏரியாவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம், ஃபோனர்னால இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, எப்பயுமே வெயிட் பண்ணுறது நம்மளோட தாரக மந்திரம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தா இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அது உங்களுக்கு பர்பஸ் இருக்குன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து 30,000 தாண்டி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருப்போம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போகலாம், 7 வருஷம் நான் யூஸ் பண்ண போகிறேங்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் 2 வருஷத்தில் நான் ஃபோன் மாற்ற போகிறேன்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது யோசிங்க. 76,000 ஸ்பெண்ட் பண்ணுமா? 76,000 இல்லையா? ஃபேக்ட் தான். அப்புறம் 256GB மாடலுக்கு வந்து 83,000.
ஆமாம், இது வந்து 128 ஜிபிங்க. 256 போனால் கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா இதில் வந்து இந்த க்ளவுடு ஃப்ரீ ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. கிடையாது. அப்லோட் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டட்லாம் கிடையாது. பட் ஓவராலாக பார்க்க போனால் ஒரு நல்ல மல்டிமீடியா சென்ட்ரிக் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பிக்சல் டிவைஸ் அப்படின்னு வந்து 8 சீரிஸ் சொல்லலாங்க. இதுதான் கன்க்ளூஷன். நெகட்டிவ்ஸ் ஆல்ரெடி வட்ஸ்ன்னு சொல்லிட்டான், அதனால் யோசிச்சுக்கோங்க. ஸோ ரைட்டு, அப்புறம் என்ன வச்சு? ஸோ அடுத்தது இதுவும் வருது, 8 ப்ரோ வீடியோவும் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். 8 ப்ரோ வாங்குறதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டு தாங்க. ஸோ அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, பார்க்கலாம். பாய்.